வெல்கம் டு த டுடேஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ லினக்ஸ் கமாண்ட்ஸ்ல டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற கமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இஃப் யூ ஆர் அ டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆர் இஃப் யூ ஆர் ஃப்ரம் கிளவுட் ஆர்கிடெக்ட் ஆர் if you are from Linux administrator, this command will be helpful for you while you are operating in a server. ஸோ ஃபர்ஸ்ட் இது எதுக்காக இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் அ லாக் ஃபைல்ஸ், ஸோ ஏதோ ஒரு லாக் ஃபைல்ஸ் உங்களுக்கு இருக்கும், ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலில் கண்டிப்பாக சர்வர்ஸில் இருக்கும். ஸோ ஒரு சிஎஸ்வி டேட்டா இருக்கலாம், ஒரு சர்வரோட அவுட்புட் இருக்கலாம், ஒரு லார்ஜ் டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஃபைல்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டாஸ் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அந்த ஃபைலில் இருக்கிறத நம்ம சர்ச் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னா grep அப்படிங்கிற ஒரு கமாண்டு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குளோபல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைலில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள மீன்ஸ் வி வில் கெட் இன் டு த பர்டிகுலர் ஃபைல் அண்ட் இஃப் யூ சர்ச் சம்திங் இட் இஸ் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ அதனால grep எரர் அப்படி சப்போஸ் grep எரர் அப்படின்னு நீங்கள் ஒரு கமாண்டை கொடுத்தீங்கன்னா எரர்லாம் எங்கெல்லாம் அந்த ஃபைல்ஸில் அக்கர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ சர்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏடபிள்யூகே அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஒரு ஃபுல், ஸோ இந்த மாதிரி குளோபல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாதிரி இதுக்கு ஃபுல் கமாண்ட் கிடையாது. ஸோ ஏடபிள்யூகே என்ன ஷார்ட் ஃபார்ம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் காலம்ஸில் இருக்கு, அந்த காலம்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் வந்து சம் பண்ணணும், ஸோ அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமும் தேர்ட் காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் வி கேன் கோ ஃபார் ஏடபிள்யூகே கமாண்ட்ஸ். ஸோ எஸ்சிடி அப்படின்னு இருக்கு, தட் இஸ் அ ஸ்ட்ரீம் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை மாடிஃபை. ஸோ எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். எரர் இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம வார்னிங் அப்படிங்கிறத குளோபலாக நீ சேஞ்ச் பண்ணிடுற அந்த ஃபைலில் இருக்க இந்த ஃபைல் டாட் எக்ஸியில் எஸ் இஸ் ஃபார் சப்ஸ்டிடியூட். எதுக்கு பதிலானா இந்த எரர் எங்கெங்கெல்லாம் ஃபைலில் இருக்கோ வார்னிங் அப்படிங்கிறத குளோபலா அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ ஜி அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கெங்க வார்னிங் இருக்கோ அங்கே ஃபர்ஸ்ட் எங்க வார்னிங்னு சர்ச் பண்ணுதோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு எரர் அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இந்த கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ grep இஸ் அ கமாண்ட் ஃபார் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஏடபிள்யூகே இஸ் ஃபார் உங்களுக்கு ஒரு காலம்ஸில் நம்ம ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. எஸ்சிடி இஸ் ஃபார் ஒரு லெட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு, ஆர் யூ கேன் டெல் இட் அஸ் எடிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம எதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ WSL அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல்ல ஐ ஹாவ் டோல்ட் யூ தட் ஸோ உங்களுக்கு WSL இன்ஸ்டால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட விண்டோஸ்லேயே ஸோ WSL இன்ஸ்டால் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு, ஸோ உங்களோட ஏதோ ஒரு நீங்கள் லினக்ஸ் கமாண்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா யூ கேன் ஏபிள் டு ப்ராக்டிஸ் த கமாண்ட். ஸோ இப்போ நீங்கள் டச் லாக் நான் வந்து ஸோ ஜஸ்ட் இன்டென்ஷனலி ஐம் ஜஸ்ட் கிரியேட்டட் லாக் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ log.txt அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆஃப் த லாக்ஸ் ரைட் நவ். இப்போ தான் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு cat அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி திங். இப்போது நான் எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்சர்ட் சம்திங் இன்டு த லாக் ஃபைல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் started successfully. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நம்ம ஒரு லாக் டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸோ ஒரு 2 to 3 லைன்ஸ் வந்து ஸோ யூசர் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸோ we will type. So like this I have added in the log.txt. So in this particular file I have this particular so echo command வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒவ்வொரு லைனாக நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு log.txt அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. ஸோ log.txt அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. இதை நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த cat அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் திஸ். இப்போ cat log.txt அப்படின்னு நம்ம கொடுத்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் அவுட், Control L. ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ cat
log.txt அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கமாண்ட்ஸ் இருக்கு. இதுல இருக்க எரரை மட்டும் நான் சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் அ கமாண்ட் யூ ஹேவ் டு கிவ் grep. ஸோ எரர் என்ன இருக்கோ ஸோ அந்த லெட்டரை நம்ம எந்த ஃபைல்லேருந்து சர்ச் பண்ண போறோம் அப்படின்னா .txt அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு எரர் இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. இஃப் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் grep I அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா -i is for case insensitive அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அப்படிங்கிறத நான் ஒரு வேர்டை நான் சர்ச் பண்ணுறேன் எங்கன்னா log.txt நான் சர்ச் பண்ணுறேன். பட் எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் வந்து யூ வந்து கேபிட்டல் இருக்குது, ஆனால் இங்கே வந்து நான் யூ ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்சென்சிட்டிவ்னா ஈவன் ஸ்மால் லெட்டர் கொடுத்தாலும் கேஸ் இன்சென்சிட்டிவாக கொடுத்தாலும் இட் ஹேஸ் டு சர்ச் இன் திஸ் பர்டிகுலர் அந்த இதில் உங்களுக்கு சர்ச் ஆகணும். இஃப் ஐ கிவ் என்டர் ஸோ யூசர் லாகின் சக்ஸஸ்ஃபுல், யூசர் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் -i கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் சர்ச் த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு சர்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் grep -n அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து எந்த நம்பர் ஸோ எரர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பர்டிகுலர் லைன்ல இருக்கு அப்படிங்கிறது சர்ச் பண்றதுக்காக ஸோ log.txt அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஸோ கோட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணுறோம்னா 3rd லைன்லேயும் 5th லைன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் -n denotes your நம்பர், எந்த லைன் நம்பர் அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ ஐ ஜஸ்ட் Control L கொடுத்து நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ அகைன் ஐ ஜஸ்ட் கேட் திஸ் log.txt. ஸோ ஃபார் வி ஹேவ் டன் திஸ். ஸோ இப்போ வந்து எரர் வந்து எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா -c. ஸோ எரர் அது எந்த ஃபைல்னா log.txt எங்கே வந்து 2 கவுண்ட்ஸ் வந்து எரர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு சர்ச் அ grep கமாண்டை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பைப் சிம்பிள் வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட் log.txt எனக்கு நான் சர்ச் பண்ணுறேன் grep. ஸோ மீன்ஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நான் இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸை நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஸோ யூ கேன் இந்த மாதிரி பைப் திஸ் வி கால் இட் அஸ் அ பைப் சிம்பிள். இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணியும் நீங்கள் அந்த டேட்டா பேஸை ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கமாண்ட்ஸ். ஒரு ஸ்டார்ட் ஆஃப் த லைனில் எப்படி வரணும் அப்படின்னா ஒரு கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த லைனில் நீங்கள் சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒரு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AWK கமாண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபார் நம்ம grep கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு log.txt இருக்குன்னா ஸோ எரரை மட்டும் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, எப்படி டேட்டா பேஸை மட்டும் சர்ச் பண்ணுறது, ஒரு சர்ச்சுக்கான விஷயத்த நம்ம grep கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஒரு காலமை ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு காலமில் இருக்க டேட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். AWK நம்ம என்ன பேட்டர்ன் கொடுக்கணும், ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன், அதில் என்ன ஆக்ஷன் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் சின்டாக்ஸ் ஆஃப் யுவர் AWK போல் இங்கே என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேமை நம்ம கொடுத்துக்கணும். ஸோ these are all the things, these are all the syntax for this AWK. ஸோ பேட்டர்ன் இதில் ஆக்ஷன் அதனால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு டச் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம் sales.txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் எக்கோ திஸ். ஸோ இதில் வந்து நேம் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், மீன்ஸ் ஒரு காலம், ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு காலம், ஸோ தென் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு காலம் எனக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே போட்டுறேன் அப்படின்னா ஸோ சேல்ஸ். ஸோ இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ sales.txt அதில் நான் போட்டுக்கிறேன். ஸோ தென் எக்கோவில் ஸோ ஐ கோனா கிரியேட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ ரவி, ஸோ நேம் வந்து ரவி, ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஸோ லேப்டாப், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ அதே சேல்ஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா sales.txt நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைக்வைஸ் உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ காலம்ஸ், எவ்வளோ ரோஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ரோஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேர்
ஸோ சசி ஆர் சம்திங் ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஸோ ஃபோன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 20,000 அப்படிங்கிறது நான் போட்டுட்டு ஸோ இதை வந்து நம்ம sales.txt அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணுறோம். லைக்வைஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஸோ ஒன் மோர் நேம் மீனா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ 50,000 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ டபுள் ஆங்கிள் மீன்ஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி போட்டு ஸோ யூ ஜஸ்ட் கிவ் அ sales.txt அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் cat.sales அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் உங்களுக்கு வந்து ரோ அப்படிங்கிற நேம் அப்படிங்கிற காலம். ஸோ எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னா 3 ரோஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ற வைக்கிறது அப்படின்னா ஸோ ஏடபிள்யூகே. ஸோ யூ ஹாவ் டு கிவ் ஒரு ஆக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு க்ளோஸ் திஸ் வித் ஹெல்ப் ஆஃப் sales.txtல பிரிண்ட் மட்டும் பண்ணுங்கன்னா இது அப்படியே நம்ம எப்படி கேட் கொடுக்குறோமோ ஸோ திஸ் ஈக்குவலன்ட் கமாண்ட் இஸ் ஏடபிள்யூகே. இந்த டபுள் மீன்ஸ் இந்த கர்லி ப்ராக்கெட்ல யூ ஹாவ் டு கிவ் அ ஆக்ஷன். என்ன ஆக்ஷன் பண்ணும் பிரிண்ட் பண்ணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிரிண்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் அ $1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த $1 இருக்கிறத மட்டும் நீங்க ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு $1 ஸ்பேஸ் $3 அப்படிங்கிற அந்த காலம் 2 காலம் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா இந்த 2 காலம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு கமா கொடுத்து கூட கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு பேட்டர்ன் கொடுக்க போறேன். ஸோ என்ன பேட்டர்ன் அப்படின்னா ஸோ மை பேட்டர்ன் வில் பி லைக் எனக்கு 3rd காலம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3rd காலம்ல ஸோ யார் வந்து கிரேட்டர் தென் ஒரு 30,000 ஃபார் எக்ஸாம்பிள் 30,000க்கு மேலே யார் மீன்ஸ் என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்கள மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா ஸோ இவங்க ரவி அண்ட் மீனா ஹேஸ் 30,000க்கு மேலே அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபில்ட்ரேஷன் யூஸிங் ஏடபிள்யூகே கமாண்ட் வச்சு நீங்கள் ஃபில்டரிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் காலம்ஸையும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் ஒரு லைன் நம்பர் ஸோ இது மாதிரி நீ இப்போ அடிஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூகே இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் which is number of rows which is greater than 1. ஸோ greater than 1 அப்படின்னா இதை நீ எடுத்துக்காத. ஸோ இந்த பர்டிகுலர் ரோவை நீ எடுத்துக்காத, இங்கிருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் NR is greater than 1. ஸோ sum ஸோ எதை நம்ம சம் பண்றோம் அப்படின்னா sum is equal to sum plus is equal to $3. 3rd காலம் மட்டும் என்ன பண்ண அப்படின்னா ஸோ அடிஷன் பண்ணு. ஸோ தென் வி ஹாவ் அ எண்ட். ஸோ எண்டை முடிச்சோடனே நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு பிரிண்ட் இட். ஸோ எதனா ஸோ எவ்வளோ டோட்டல் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஒரு நேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் திஸ். ஸோ கோலன் கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கமா சம்மை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே ஓப்பன் பண்ணி ஸோ யூ ஹாவ் டு க்ளோஸ் இட் ஹியர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த காலம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ சம் வந்திருக்கு எதில் எந்த ஃபைலில் sales.txtல. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6 + 2 8 8 + 5 வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ மொத்தமாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா 13,000க்கு தே ஹாவ் பர்ச்சேஸ்டு. ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏடபிள்யூகேல யூ ஹாவ் டு அனலைஸ் த டேட்டாஸ். அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் 30,000க்கு மேலே அந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு 3rd காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஏடபிள்யூகே கமாண்ட்ஸ் நீங்கள் போய்க்கலாம். So then we will start then this command is over, then we will start with the SED, that is stream editor அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரீம் எடிட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cat sales .txt இருக்கு. ஸோ இந்த லேப்டாப்புக்கு பதிலாக நான் வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நான் போடணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸோ SED அப்படின்னு நம்ம ஒரு இந்த ஸ்ட்ரீம் எடிட்டர் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட். எதுக்கு பதிலாக நீ சப்ஸ்டிடியூட் பண்ணனா இந்த லேப்டாப்னு இருக்கிற இடத்துல ஸோ யூ ஹாவ் டு புட் கம்ப்யூட்டர்
அப்படிங்கிறத நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம மீன் பண்றோம். ஸோ எந்த ஃபைல்ல சேல்ஸ் டாட். ஸோ இப்போ நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ த லேப்டாப் இஸ் சேஞ்ச் டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்க இருக்கிற லேப்டாப் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் கம்ப்யூட்டர்னு சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குளோபலா நீங்க பண்ணணும் அப்படின்னா ஜி அப்படிங்கிற ஃபிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜி ஃபிளாகும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அப்படி எப்படிங்கிறத ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜி ஃபிளாக் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி வில் பி கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஒரு பர்டிகுலர் லைனை நான் டெலிட் பண்ணும், செகண்ட் லைனை நான் டெலிட் பண்ணும் அப்படின்னா ஸோ யூ கேன் யூஸ் அ கமாண்ட் கால் எஸ்சிடி. ஸோ லைன் நம்பர் டெலிட் லைன் 2 அப்படிங்கிறத டெலிட் பண்ணுங்க. ஸோ எதில் அப்படின்னா ஸோ சேல்ஸ் டாட் டெக்ஸ்டில் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைனை இந்த ரவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸோ பிஃபோராக நான் சொன்னேன் ஸோ இங்கே லேப்டாப்னே தான் இருக்குது. பட் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பட் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இப்போ பண்ணனா இங்கே லேப்டாப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஒன் மோர் லைன். ஸோ ஒன் மோர் இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எக்கோ கொடுத்துட்டு ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ நேம். ஸோ ஏதோ ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ திவ்யா அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேப்டாப் அப்படிங்கிறத நம்ம வாங்குறாங்க. ஸோ லேப்டாப் இஸ் 40,000 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ விச் ஷுட் பி லைக் சேல்ஸ் டாட் டேட்டாலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ். ஸோ கேட் சேல்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ யூ ஹாவ் அ லேப்டாப். இந்த 3 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லேப்டாப்னு இருக்கு, இங்கேயும் லேப்டாப்னு இருக்கு, ஸோ இங்கேயும் லேப்டாப்னு இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் தி சிஸ்டம் மேபி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஸோ சப்ஸ்டிடியூட் லேப்டாப் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ சேஞ்ச் இட் டு மொபைல் அப்படிங்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன், அல்லது ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதையும் நான் கொடுக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் இதை வந்து எதுலன்னா ரீப்ளேஸ் பண்ணினா சேல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணேன் அப்படின்னா ஸோ இட் இஸ் நாட் ரீப்ளேஸ்டு. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஸோ ஐ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ எஸ்சிடி சாரி எக்கோ கொடுத்துட்டேன். ஸோ எஸ்சிடி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ அதே கமாண்ட் தான், பட் ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் டு எஸ்சிடி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் திஸ். ஸோ பட் நான் இப்போ வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கேட் திஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் மிஷின் இஸ் ஆக்சுவலி டூயிங். ஸோ உங்களுக்கு அந்த உங்களோட சர்வரில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ரீப்ளேஸ் டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஞ்ச் டு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இப்போ நீங்கள் கேட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ இட் இஸ் ரீப்ளேஸ்டு டு கம்ப்யூட்டர்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா ஸோ இந்த லேப்டாப்பில் இருக்கிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு என்னவா மாறும் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு மாறிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் திஸ். ஸோ டெலிட் பண்ணாலும் யூ கேன் ஏபிள் டு டெலிட் திஸ். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டில் நீங்கள் ஒரு லைன் ஆட் பண்ணோனாலும் ஸோ யூ கேன் ஏபிள் டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் WSL இஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ் ஐ திங்க். ஸோ அதனால தான் உங்களுக்கு மாறி மாறி உங்களுக்கு அவுட்புட் வருது. உங்களோட சர்வரில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ டெஃபினெட்லி இட் வில் கெட் அ கரெக்ட் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ வந்து நான் இதில் கொடுத்துட்டேன். ஸோ எஸ்சிடி ஸோ டாலர் ஏ ஸ்லாஷ் எண்ட் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் லைனில் ஆட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டாலர் ஏ. So far we have discussed about these are all the things we have discussed. log files இருந்துச்சுன்னா ஒரு grep command எப்படி யூஸ் பண்ணலாம், AWK கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி லேப்டாப்லேருந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட், எதுக்கு பதிலானா இந்த எரர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வார்னிங் அப்படிங்கிறதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பட் குளோபல்னு கொடுத்தாதான் எல்லா பிளேஸ்லையும் எரரில் இருக்கிறதெல்லாம் ரீப்ளேஸ் ஆகும். இந்த ஜி அப்படிங்கிறது கொடுக்கலன்னா அந்த பர்டிகுலர்
டெக்ஸ்ட் என்னவோ அது மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இஃப் யூ ப்ராக்டிஸ் இன் யுவர் சர்வரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஸோ திஸ் வில் பி யூ வில் பி கெட் எ கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த பர்டிகுலர் கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் வி ஹாவ் அ ஃபைண்ட் கமாண்ட்ஸில் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபைண்ட் ஸோ கமாண்ட் பேசிக் கமாண்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபைண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து யூ கேன் ஏபிள் டு சர்ச் இட். ஸோ இந்த ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைஃபன் நேம் எந்த ஃபைலில் நீங்கள் சர்ச் பண்ணணும், ஹோம் லொக்கேஷனில் எங்கே இந்த ஃபைலை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் கமாண்ட் இன் லினக்ஸ் யூனிக்ஸ் இஸ் யூஸ்ட் டு சர்ச் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி. ஒரு ஃபைல்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணாமல் ஒரு ஃபைல்ஸை சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ வி கேன் கோ ஃபார் அ ஃபைண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போகலாம். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் ப்ராசஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஸோ ஐ ஹாவ் டிஸ்கஸ் திஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.